அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். நடப்பை அனைத்து நல்லதாகவே இருக்கட்டும். சகலமும் வசி வசி, சர்வமும் வசி வசி. நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஒருவருடைய பிறந்த யோகத்தை பற்றி பார்த்து வந்திருக்கிறோம். நம் பிறந்த யோகம் நாம யோகம். நாம யோகங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கும். நம்ம எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு. யோகம் அப்படின்னா பஞ்சாங்கத்தில் 4ஆக வருவது. வான்மண்டலத்தில் சந்திரன் சூரியனின் அவருடைய பயணிக்கின்ற சுற்றளவு ஒரு 360 டிகிரியை 27 வகுத்தம் அப்படின்னா 13 டிகிரி 20 நொடிகள் கொண்டது ஒரு யோகம். பஞ்சாங்கத்தில் அனைத்துமே இருக்கும். நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த யோகத்தில் பிறந்திருப்போம். எப்படி நம்ம ராசி நட்சத்திரம் எடுத்து வருகிறோமோ, ஒரு திதியில் பிறக்கிறோமோ, ஒரு கர்ணத்தில் பிறக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம். அந்த யோகத்துக்குரிய தன்மை அதில் தான் நம்ம இருப்போம். அந்த வகையில் நம்ம பார்க்க இருப்பது அதிகண்டம். அதிகண்டம் அப்படின்னாலே ஒரு அசுப யோகம். அதி அப்படின்னா பெருசு. அதி முட்டாளுப்பாயவ அப்படிமா தெரியுங்களா? அதி புத்திசாலி மாரி பேசாத, அதிக பிரசங்கி தானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படின்னா என்ன? பெரிய அறிவாளி மாரி பேசாதரா போடா அப்படிங்கிறது அர்த்தம். அதி என்றால் பெரியது. கண்டம் அப்படின்னாலே தெரியும், ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்ச சாமி, ஒரு பெரிய கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இடர்கள் அர்த்தம், பெரிய இடர்கள். இதில் பேரில் அந்த நாமத்திலேயே தெரியுது உங்களுக்கு அதிகண்டம் அப்படின்னா. இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இன்னல்கள், இடர்பாடுகள், கண்டம் விட்டு கண்டங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடைஞ்சலில் மாட்டிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்து அடுத்த கண்டத்தில் மாட்டுவாங்க. வாழ்நாள் அப்படி தான் இருக்கும். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு கெடுதல் செய்வாங்க. சொல்லுவாங்க இல்லையா? யான் பெற்ற இன்பம் பெறட்டும் வையகம் அப்படிங்கிற மாதிரி, யான் பெற்ற துன்பம் பெறட்டும் வையகம். நான் துன்பப்படுறேன் ஐயா, கஷ்டப்படுறையா, அல்லல் படுறையா, அப்போ என் கூட இருக்கவனும் நான் பார்க்குறவங்களும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இவங்க கேரக்டர்ஸ். இதெல்லாம் எதுவும் நம்ம சொல்கிறது கிடையாது. இதெல்லாம் சித்த பெருமக்கள் வகுத்து கொடுத்தது. இந்த யோகத்தில் பிறந்தால் அப்படி தான் இருப்பான். அந்த யோகத்தை வச்சு அவங்களை யாரும் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு ஜாதகம் எழுதும் போதே என்னென்ன பண்ணிடுறாங்க, ராசி, இந்த ராசியில் பிறந்தவன் அவனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இந்த நட்சத்திரம் யாருக்குரியது அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இந்த திதி, யோகம், கர்ணம், இந்த கர்ணத்தில் பிறந்திருக்கான இவங்க கேரக்டர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க, இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் ஜாதகமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜாதகமே நேராக உள்ளே போய் இந்த கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். முதல் பக்கத்துலேயே முக்கால்வாசி வந்துடுது. இது அனைத்துமே நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களே ஒரு ஜோதிடர் தான், அரை ஜோதிடர், பாதி ஜோதிடர் தான். நம்ம அடுத்தவங்க சொல்கிறோமோ இல்லையோ, நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்குரிய வழிபாடுகளை செய்யலாம். அப்போ இந்த அதிகண்டம் யோகத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா தெய்வத்தில் சந்திரன் வழிபாடு. நீங்கள் நீரை வீணாக்கக்கூடாது, உணவுப் பொருட்களை வீணாக்கக்கூடாது. நீங்கள் நிறையா அன்னதானம் பண்ணலாம், உங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதேமாரி நீர்மோர், அதுமாரி பலரசங்கள், பானகம், பாத யாத்திரை போகிறவங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறது, அருவிகளில் ஆறுகளில் குளிப்பது, நீங்கள் ஆற்றை சுத்தப்படுத்துவது, வாய்க்கால் சுத்தப்படுத்துவது, நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துவது போன்ற செயலெலாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. யார்? அதிகண்டம் யோகத்தில் பிறந்தவர்கள் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் வாழ்க்கை சூப்பர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீரை வீணாக்குவீங்க, தண்ணியை வேஸ்ட் பண்ணுவீங்க, நிறைய வேஸ்ட் பண்ணுவீங்க. நிறைய அதை ஆசைப்பட்டு சாப்பாடு வாங்கிடுவீங்க, அதை சாப்பிட மாட்டீங்க, வேஸ்ட் பண்ணிடுவீங்க. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சம் வைங்க, கொஞ்சம் வச்சு சாப்பிடு, நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னு பாரு அப்படின்னு. இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க, அதை ஃபுல்லாக பிளேட்டில் கொட்டுவீங்க, சாப்பிட்ற தட்டத்தில் வைப்பீங்க, கையை உள்ளே வச்சு இப்போ எடுத்துடுவீங்க. மற்றவங்களும் அதை யூஸ் பண்ணாத அளவுக்கு பண்ணிடுவீங்க, அதை வேஸ்ட் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த யோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் இப்படி தாங்க இருப்பாங்க. இப்போ அதை எப்படி மாற்றணும் அப்படின்னா யோகமாகணும். பார்த்திங்கன்னா அதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு அவயோகத்தை சுபயோகம் மாற்ற தெரிஞ்சிருக்கணும். அதுக்குரிய தன்மைகளை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ உணவை வீணடிக்கக்கூடாது, அன்னதானம் பண்ணணும், உணவு தானம் பண்ணணும், மற்ற உயிர்களுக்கு நம்மளால் முடிந்த உணவுகளை தானம் செய்ய வேண்டும், ஆடு மாடுகளுக்கு உதவி பண்ணுவது,
ஆடு மாடுங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணி வைப்பது, யானை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா யானைக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யானைலாம் வந்துச்சுன்னா பெரிய பெரிய அண்டாவில் பிடிச்சலாம் தண்ணி வைப்பாங்க, அதை குடிக்கும். தண்ணியை குடிச்சிட்டு அது அங்கே இருக்கிறவங்க மேலே தண்ணியால் ஆசீர்வாதம் பண்ணும். நான்லாம் கிராமத்தில் எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கும்போது அண்ணா கூடன்னு ஒன்று சொல்லுவாங்க, மால்மேடு பக்கத்தில். அது பம்பில் தண்ணி அடிச்சுட்டு எங்கள் தாத்தா வைக்க சொல்லுவார். நாங்களாம் வச்சுருக்கிறோம் நிறையா. வச்சோம்னா அது தண்ணியை குடிக்கும். தண்ணியை குடிச்சு அது மேலேயும் அடிச்சிக்கும். அது ஏன்னா அதை தான் நடந்து தான் கூப்பிட்டு போவாங்க இல்லையா, அதனால் அது மேலே அடிச்சிக்கும். தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம மேலேயும் ஆசீர்வாதம் பண்ணும். இதே போன்ற செயல்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. பறவைகளுக்கு தண்ணி வைப்பது, இது அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலனை தரும். நீரை வீணாக்கினால் காசு விரயமாகும், பணம் விரயமாகும். ஆனால் இந்த அதிகண்ட யோகத்தில் பிறந்தவர்கள் நீரையும் வீணாக்குவாங்க, காசையும் பாதுகாக்க தெரியாது, செலவழிச்சிருவாங்க. தண்ணி மாரி செலவழிக்கிறாங்க. இப்போ தான் பணம் கொடுத்துவிட்டேன், அதே டைம் முடிஞ்சு வச்சேன்னா புரோட்டா ஒரு சூரிய சொன்ன மாதிரி தான், நீ வர வரைக்கும் பார்த்துட்டாயா இருப்பாங்க, போய் சால்னா கொண்டு வாய் அப்படிங்கிற மாரி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. எந்த பணமாக இருந்தாலும் உடனடியாக செலவழித்து விடுவார்கள். இப்போ நீங்கள் வந்து அன்னதானம் செய்வது, நீரை தானமாக கொடுப்பது, அம்மன் வழிபாடு செய்வது, சந்திரன் அப்படின்னாலே அம்மன் வழிபாடு செய்வது, தாய்மார்களிடம் ஆசீர்வாதம் வழங்குவது, தன்னுடைய தாய் அம்மாவை மனம் நோகாமல் பார்த்து கொள்வது, அவர்களிடம் காலில் விழுந்து அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கணும். அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பீங்க. ஆனால் இந்த அதிகண்ட யோகத்தில் பிறந்தவர்கள் தாய் மீது பாசம் பற்றற்றவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய தேவைக்காக தாயை பயன்படுத்திகளாக இருப்பாங்க. நைஸாக சாதகமாக பேசி அவங்கள்ட்ட காசு பணம் வாங்குவதாக இருக்கட்டும், மற்றதை பிடித்ததை வாங்கி கொள்வதாக இருக்கட்டும், அவங்களே இவங்க பயன்படுத்தி கொள்வார்கள். அதெல்லாம் நீங்கள் நிறுத்திட்டு அவங்களுக்கு சாதகமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த யோகம் சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சூப்பராக வேலை செய்யுங்க. ஒரு அசுப யோகத்தையும் சுபயோகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பிறரை துன்புறுத்தாமல் இருப்பது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிண்டல் கேலி பேசுவாங்க, அடுத்தவங்களை மனசை நோகடித்து அதில் ஒரு இன்பம் காணுவாங்க. செக் பண்ணி பாருங்கள். அதிகண்ட யோகத்தில் உங்களை ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா பாருங்கள். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கனாலே இது உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஆகவே அதிகண்ட யோகத்தில் பிறந்தவர்கள் அந்நேர வழிபாடு செய்யுங்கள், அன்னதானம் செய்யுங்கள், நீரை வீணடிக்காதீர்கள், முடிந்தவரை பிறரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சுப பலன்கள் சுப யோகமாக கிடைக்கும். மீண்டும் இதை போன்று ஒரு நல்லதொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், நற்பவி.